அனைவரையும் ஒருமித்த கருத்தோடு இந்த ஏற்பாடுகளை செய்து வருகின்றேன் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எங்கள் அனைவரும் அமைதியான முறையில், சிறப்பான முறையில், ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் நல்ல முறையிலும் பல காரியங்களை, செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றென்றும் இந்த கிராமத்தில் உள்ள உறவு முறைகள் சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த அருள்மிகு சப்தகினி அம்மன் நல்லால் எங்கள் அனைவரும் நலமுடனும் பெரும் செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவித்த உங்கள் விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நம்ம ஊரிலே பிறந்து வெளியூரிலே அவர்கள் வசித்து வந்தாலும் நம்ம மரவாய்க்குடி நாடத்துக்கு போயிருந்தேமா, அங்கே இந்த துண்டு போட்டாங்க. சரி, இந்த துண்டை பத்திரமா உள்ள வைமான்னு சொல்லி. எது உள்ள? பீரோக்குள்ள. அப்படி சொல்றா? ஆனா அவ பீரோக்குள்ள வைக்க மாட்டா. வீர சோளத்துல இருந்து அவங்க அப்பா வந்திருப்பார். சரி, அப்பா உங்க மருமையை மரவாய்க்குடி நடத்துக்கு போனாராம். சரி, அங்க இந்த துண்டை போட்டிருக்காங்க. இப்ப யாவது இந்த துண்டை கட்டி குளிங்கப்பா அப்படி. அதுக்கு முன்ன அவர் சட்டியோட குளிப்பாரு. அப்படி சொல்லு. ஆமா, அப்புறம் மொட்டை குண்டியாவை குளிப்பாரு. இதை கொடுத்த உடனே அவங்க அப்பா என்ன தெரியுமா? சரி, சண்டால இந்த லேபிள கூட பிக்க மாட்டேன், பத்திரமா வச்சிருந்து மெட்ராஸ்ல இருந்து என் மச்சனே வந்திருப்பேன். சரி, டாய் மைனே மைனே மச்சா மரவாய்க்குடி நடத்து போனாராம். அங்க இந்த துண்டு போட்டிருக்காங்க. சரி, இதை எனக்கு கொடுத்தாங்க. நீங்க கட்டி குளிக்கலாம்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்க அவனும் கட்டி குளிக்க மாட்டான். அப்ப என்ன செய்வான்? ஆந்திரால இருந்து அவங்க மாமனார் வந்திருப்பாரு. சரி, மாமா எங்க மச்சான் எங்க ஊர் பக்கத்துல மரவாய்க்குடி நடத்துக்கு போனாராம். அங்க இந்த துண்டு போட்டிருக்காங்க. நீங்க கட்டி குளிக்கன்னு அவர்கிட்ட கொடுக்க அவனும் கட்டி குளிக்க மாட்டான். கட்டி குளிக்கல. நாளைக்கு என் வீட்டுல ஒரு பால் காய்ச்சி காது ஊத்து வச்சிருப்பேன். ஆமா, இந்த துண்டோட ஒரு வேட்டி வாங்கி எனக்கே செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது அங்கே சுத்தி இங்க சுத்தி எங்க வருது? இதுல இன்னொன்னு தெரியுமா? என்னது? இந்த துண்டினுடைய ஒரு நூல் இருக்கிற வரைக்கும் நம்ம ஊரினுடைய பெருமை மாறாதுல தெரியுமா? இத நம்மளே ஒரு இடத்துக்கு போவோம். சரி, கட்டி குளிக்க துண்டு சொல்லி இந்த துண்டு முழுசா இருக்கையில நல்லா மானத்தை காக்கக்கூடியது. அம்மா கட்டி குளிப்போம். சரி, இது ரெண்டா கிழிஞ்சு போகும். கிழிஞ்சு போனோடனே என்ன தெரியுமா? என்ன செய்வான்? மூஞ்சி துடைக்க டவுலா யூஸ் பண்ணிக்கிறோம். இது நாளா கிழிஞ்சு போயிடும். சரி, என்ன செய்வீங்க? என் பொண்டாட்டிகளுக்கு பூரா ரிப்பனா கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். சரி, அப்புறம் பாரு இத்தனோண்டு துண்டாயிரும். ஆமா, இதையும் விட மாட்டேன். என்ன செய்வ? கோவணம் கட்டி குளிச்சு. அப்ப இந்த துண்டு பார்க்கல என்ன நினைப்போம் தெரியுமா? என்ன நினைப்போம்? மரவாய்க்குடி மக்களுடைய நினைப்பு. அதனால இந்த பொன்னாடையை இந்த பன்னாடைக்கு வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். அது என்னடா பன்னாடை? அதான் கேட்கணும். பன்னாடைனா என்ன விவரம்னு கேட்க சொல்லு. பண் என்றால் பாடல், ஆடைகள் என்றால் அது நடிக்கக்கூடிய நவரசங்கள். நாங்கள் எங்கள் இந்த நவரசத்தை காண்பதற்காக எங்களை உற்சாகப்படுத்திய அன்புள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு, ஆதி சிவனார் திருபாயில் உருவாகி அகஸ்தியரின் அனுப்பில் வளர்ச்சி பெற்று பாவேந்தர் நாவிலும் மூவேந்தர் மடியிலும் முச்சங்கத்திற்கு பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆன்மாவை கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிவரா சக்தி போல வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும். ஏமாச்சான் கணவனை கண்கண்ட தெய்வம் சொல்றனே. ஆமா, இதுக்கு ஏதாவது விளக்கம் தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாதப்பா. இதுக்கு என்ன விளக்கம்னா? என்ன விளக்கம்? கணவனை கண்கண்ட தெய்வம்னா காலையில தூங்கி எந்திரிச்சோடனே புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கணும். அதே விளக்கம் நினைக்காதீங்க. இல்ல, கணவனை காலையில எந்திரிச்சோடனே ஐயா சாமி நீதான் எங்களை காப்பாத்தன்னு சொல்லிட்டு பொம்பளை ஆள் போய் ஆம்பளை ஆள் காலை தொட்டு கும்பிடணும். அம்மா, கூட்டத்தில் இவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்களே, யாரெல்லாம் காலையில உங்க புருஷன் காலை தொட்டு கும்பிடுங்க, கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க. ஒரு ஓட்டு கூட இல்லையே. என்ன ஒரு உள்ள கையை தூக்கக்கான தூக்கல, இவங்களாவது தூக்கல. சரி, இந்த நேரத்து ஒரு பொம்பளை லவக்குன்னு எந்திரிச்சு சொல்லுச்சு, அந்த மூதேவிக்கு சோறு ஓடுறதே பெரிய விஷயம், இதுல போய் நாங்க அவங்க காலை வேற தொட்டு கும்பிடணுமாக்கும். அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கணவன் பின் தூங்கி முன்னெல் வாழ் பத்தினி. எப்படி புருஷன் குண்டிக்கு பின்னாடி படுத்து அப்புறம் மூஞ்சிக்கு பின்னாடி எந்திரிக்கிறதா? அது கிடையாது. அந்த காலத்துல எங்க அப்பா என்ன பண்ணும்னா, என்ன பண்ண சரியா 9 மணிக்குல எங்க ஐயாவை படுக்க போட்டு கைய காலம்க்கு தூங்க வச்சோம்னா, நீ சொல்றதே அப்படி சொல்றியாடா? உள்ள குட்டியெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் சரி 11 மணிக்கு எங்க அப்பா படுத்துட்டு தூங்கி எந்திரிச்சு அதிகாலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு தலைமுழுகி அப்படி எங்க ஐயா காலை என்ன சொல்லி தொட்டு கும்பிடு தெரியுமா? என்ன சொல்ல? இந்த வாழ்நாள் முழுக்க என்னை சென்னையாக்க பிறந்தவனே, சென்னையாக்கப்பட்ட துணையாக்க பிறந்தவனே, நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும், சரி அப்படின்னு சொல்லி காலை தொட்டு கும்பிடுமா? ஆமா,
ஆமா. இன்னைக்கு எந்த பொம்பளை காலை தொட்டு கும்பிடுது? ஏன் ஆம்பளை தான் காலை தொட்டு கும்பிடுறேன். ஏன் கும்பிடுறியா? ஆத்தா ராத்திரி அடிச்ச சரக்கு தலைவலியா இருக்கு, ஒரு கட்டிங் போடணும், ஒரு 150 ரூபா இருந்தா கூட உன் காலில் விழுகிற ஆத்தா அப்படின்னு. அதுல ஒவ்வொருத்தையும் ஐடியாவோட காலை சுரண்டுவியான். எப்படி? காலில் இருக்கிற கொலுசு மிஞ்சி அடகு வச்சுட்டு குடிச்சு போடுவோம். நம்ம ஊர்ல எனக்கு அப்பெல்லாம் இல்லை. அருமையா இருக்கீங்க அருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகர்களை கூட்டியாந்து அருமையான சாப்பாடு போட்டாங்க. ஆமா. காலையில எங்களுக்கு கை நிறைய காசு கொடுப்பீங்க. சரி. அதெல்லாம் எங்க மனசுல நிறைவா இருக்காது. அப்புறம் நடிகருடைய மனசுல நினைவா இருக்கிறது என்ன தெரியுமா? என்னது? ரெண்டே விஷயம் தான். என்னது? மரவாய்க்குடி நாடகத்துக்கு போனோம்யா. ஆமா. சாப்பாடு அமக்கலமா போட்டாங்கய்யா. அது ஒண்ணு. சரி. ரெண்டாவது என்ன தெரியுமா? என்னது? நாங்க போன இடத்துல ஒளிபரிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுயா. சிரமம் இல்லாம பாடுபட்டோம்யா. ஆமா. நாங்க வந்த உடனே பார்த்தோம் 2 ஸ்பீக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி. என்னடா இங்க ஊர் மாதிரி வந்துட்டோமோ நான் நினைச்சேன். அப்புறம் தான் அண்ணன் சொன்னார், இதே அந்த ஊரு எப்படி செட் பண்ற மட்டும் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி எங்களுடைய மன நிறைவு அருமையான ஒளிபரிக்க நிலையம். ஒளிபரிக்க நிலையத்திற்காக ஜோரா எல்லாரும் கை தட்டுங்க. அருமையான ஒரு ஏற்பாடு. நாடகம் இல்லை, ஒரு விசேஷமே நல்லா இருக்கணும்னா மைக் செட்டு நல்லா இருந்தது அந்த விசேஷம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதை மைக் செட்டில் ஓனரை காட்டலாம் இயக்குனர் தான் ரொம்ப கலைஞராக இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பாட்டு போடணும்னு அவருக்கு தெரியும். ஆமா. அதை விட்டுட்டு மணமாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை வர்ற நேரத்தில் நல்லா பாட்டு போட்டாங்கன்னா எப்படி போடுவாங்க? எப்படி? மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை தூக்கி வச்சு வா, அப்படி பாடுவாங்க. ஆமா. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எப்படியா? மைசெட்டுக்கார் ஃபுல்லா போத, சரியான போத. குமுக்கி படத்துல ஒரு பாட்டை போறோன்னு போட்டு விட்டுட்டேன். என்ன பாட்டுறாது? பொம்பளை புள்ள அப்பத்தான் அப்படி வலது கால தூக்கி வைக்க போகுது. வைக்க போற நேரத்துல என்ன பாட்டு போட்டேன்? ஐயையோ அப்படி. அந்த கல்யாணத்துக்கு வந்த முறை என்ன நினைக்கிறேன்? கல்யாணத்துக்கு வந்தோமா இல வீட்டுக்கு வந்தோமாடா, வீடு மாதிரி வந்துட்டோமோ அப்படின்னு. மைக் செட்டுக்கார் வந்து அதில் இயக்குனர் வந்து அவர் பெரிய கலா ரசிகனாக இருக்கணும். ஆமாம். அருமை தம்பி உட்காந்துருக்காரு, நல்லா அருமையாக உட்காந்து நல்லா செட்டப் பண்ணுவார்னு தெரிஞ்சுக்கொண்டு இனிதே எங்களுடைய நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பம். மற்ற ஒரு நாடகம் கிடையாது இந்த நாடகம். வீர பொருந்திய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம். இன்னொன்று தெரியுமா? சொல்லு. இந்த பொண்ணு சொல்ல வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? கல்யாணம் பண்ணி போன உடனே அந்த பொண்ணை பார்த்து வீட்டில் பக்கத்து வீட்டு பொம்பளை உணவு வேகமா. எப்படி? ஏய் நான் உன் ஊர் தான். சரி. புருஷனை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறணும். அதுக்கு அந்த அம்மா சொல்லும். என்ன சொல்ல? புருஷனை கைக்குள்ளேயே வச்சிருந்தா 1க்கு 2 எங்கே போவாரு? உண்மைதாடா. அடி அதில் அடி முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறேன். முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறேன். எப்படி முடிஞ்சு வச்சுக்கிறது? ஆத்தாட்ட பேசாதேன்னு சொல்லணும். ஆமா. ஒப்பனுக்கு காசு கொடுக்காதேன்னு சொல்லணும். நான் வர்ற நேரத்துல பீடி சிகரெட்லாம் குடிக்கப்படாதுன்னு சொல்லணும். சரி. தண்ணி அடிக்கப்படாதுன்னு சொல்லணும். அதை அவன் கேட்கலன்னு வச்சுக்க, பக்கத்துல ஒரு நாயை எடுத்துட்டு ஓங்கி சப்புன்னு அடிச்சுட்டேன்னா அந்த நாயை பார்த்து இந்த நாய்க்கு விழுந்து அடிதாண்டா நமக்கு எதுக்கும் செய்ய மாட்டான். ஆமா. அப்படித்தான் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறேன். உடனே அந்த பொண்ணு கேட்டிருக்கு, எப்படி உன் புருஷனை அப்படி கைக்குள்ள நீ வச்சிருக்கியா? கைக்குள்ள வச்சிருக்கல. ஆமா. புள்ள எத்தனை அடி இருக்கு? புள்ள இல்லடி. ஏண்டி இதை பூரா சொன்னல, சொன்ன அன்னைக்கே ஓடி போயிட்டாண்டியாவே. ஐயா சரி, ஓ வாழ்க்கை தான் இப்படி கெட்டு போச்சு. இதை போய் ஏன்ட்ட சொல்ற? நான் ஒத்தாளா இருக்கேன்ல. ஆமா. நீ உன் புருஷனை வரட்டிட்டு என் கூட உட்காந்துரு, 2 பேரும் ஜாயிண்ட் போட்டுக்குருவோம். என்ன ஒண்ணு சொல்றிய? ஏன்னா மனிதனை மற்றொரு விலங்குகள் கிடைக்காது, மனிதனை மனிதன் தான் கெடுப்பான். அதனால நல்லது ஒரு முறையில் நாடகம் அன்னைக்கு நல்லா விடிய காலையில் நல்லா கும்பாபிஷேகம் பார்க்க போறிய, நல்லா ஜாலியாக எல்லாரும் இருந்து சந்தோஷமாக ஒன்றுமண்ணுமா இருந்து சாமியை கும்பிடும் சொல்லிக்கொண்டு நமது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட மாமன்னர் மருதுபாண்டியருடைய ஒரு பாடலை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை தொடங்குகிறோம். பாரதமே வையகமே ஆண்டு வந்த தாயகமே, காண துடிக்கின்றேன் காவியத்தின் நாயகனை, பார்க்க துடிக்கின்றேன் எங்கள் சிவகங்கை சீமையாண்ட நாயகனை, நான் பார்க்க துடிக்கின்றேன் பைந்தமிழின் பாவலரை. மண்ணுலக தென்னகத்திலே மக்களுக்கு நல்ல விதத்திலே, மண்ணுலக தென்னகத்திலே மக்களுக்கு நல்ல விதத்திலே உண்மையோடு உழைக்க தலைவர் யாரம்மா? அவரே மாமன்னர் மருதுபாண்டியர் தானம்மா. தந்தனத்தானே தந்தனத்தானே சிவகங்கை சீமையத்தான் ஆண்டு வந்தான் நல்ல தங்கம்.
யார் கோவிலத்தார் கட்டி வச்சார் நமசிங்க தந்தனத்தானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ. தந்தனத்தானே தந்தனத்தானே ஏலேலோ. சந்தன பொட்டு மேவச்சுக்க, சாந்து பொட்டு தங்க மேவச்சுக்க, சந்தன பொட்டு மேவச்சுக்க, சாந்து பொட்டு தங்க மேவச்சுக்க, குங்குமம் பொட்டு மேவச்சுக்க, வீராயி வீராயி நமது மருதுபாண்டிய பாடலை பாடடி ராமாயி ராமாயி பாடடி ராமாயி. தந்தானே தந்தானே தானே நன்னானே, தந்தானே தந்தானே தானே நன்னானே. தந்தானே தன்னானே தானா நன்னானே, தந்தானே தந்தானே தானே நன்னானே. நறுக்குடி பக்கத்திலே முக்குளம் என்னும் கிராமத்திலே, நறுக்குடி பக்கத்திலே முக்குளம் என்னும் கிராமத்திலே பழனிசாமி பொன்னாத்தால் பாரம்மா, அவரை பெற்றெடுத்த தெய்வம் என்று கூறம்மா. தந்தானே தந்தானே தானே நன்னானே, தந்தானே தந்தானே தானே நன்னானே. தந்தானே தன்னானே தன்னா நன்னானே, தந்தானே தன்னானே தானே நன்னானே. அடிமைத்தனம் போக்கியவராம், ஆங்கிலேயரை எதிர்த்தவராம், அடிமைத்தனம் போக்கியவராம், ஆங்கிலேயரை எதிர்த்தவராம். ஏழை மக்கள் வாழ்வுக்காக கண்ணம்மா கண்ணம்மா இன்னுயிரும் நீத்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா. தந்தானே தந்தானே தானே நன்னானே, தந்தானே தந்தானே தானே நன்னானே. தன்னானே தன்னானே தன்னா நன்னானே, தன்னானே தன்னானே தானா நன்னானே. மண்ணு மின்னும் போற்றும் தெய்வம் மாமன்னர் மருதுபாண்டியர் என்று பெயர் வர காரணம் என்று தெரியுமா? என்னது? நவாப்பு காலத்திலே இருக்கக்கூடிய சிற்றரசர்களை அழைத்து போட்டி வச்சு அரண்மனையில தன்னால தோத்த யார் அரசர்கள் தோத்தாங்களோ அவங்கள பூரா சிறையில் அடைச்சானா. அதே மாதிரி மாமன்னர் மருதுபாண்டியர்கிட்டையும் வந்து உங்களுக்கு போட்டி வைக்கிறோம், இந்த போட்டியில நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய சிற்றரசு இருக்கிற சின்ன சின்ன கிராமத்தை பூரா என்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் சிறைச்சதை வந்துடும் சொல்ல, ஜெயிச்சுட்டா என்னையா தருவீன்னு கேட்டார். நீங்கள் எங்களை வெற்றி பெற்றுட்டா நீங்கள் என்ன கேட்கறல நாங்கள் தரோம், நான் வெற்றி பெற்றுட்டா இருக்கக்கூடிய மன்னரை பூரா விடுதலை செய்யணும், இதுக்கு சம்மதம்னா சொல்லி நீ வைக்கிற போட்டி நான் ஜெயிக்கிறேன். சரி, அவங்க வைக்கக்கூடிய கத்தி சண்டை, கம்பு சண்டை, குத்துச்சண்டை, மாடு பிடி எல்லாத்துலேயும் ஜெயிச்சு மன்னர்களை பூரா மீட்டு வந்த காரணத்தால் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் என்று பெயர்களை வைத்தார்களாம். அப்படி மண்ணு விண்ணும் போற்றும் தெய்வம், மக்கள் கும்பிடும் நல்ல தெய்வம், மண்ணு விண்ணும் போற்றும் தெய்வம், மக்கள் போற்றும் எங்கள் தெய்வம், மாமன்னர் மருதுபாண்டியர் தானம்மா தானம்மா, அவரே எங்கள் குல தெய்வம் என்று பாடம்மா. தந்தானே தந்தானே தானே நன்னானே, தந்தானே தந்தானே தானே நன்னானே. தந்தானே தன்னானே தானே நன்னானே, தந்தானே தானே தானே நன்னானே. அது மட்டுமல்ல, இந்த சிவகங்கை சீமையில வேலுநாச்சியார் கோட்டையில தளபதியா முத சேர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லி சத்தியம் பண்ணாங்க தெரியுமா? என்ன சொன்னாரு? என்னை பெற்றெடுத்த தாயே, அண்ணன் தம்பி சின்ன மருது பெரிய மருது இருவரும் சேர்ந்து இந்த நாட்டுக்காக உழைக்க போறோம், எந்த ஒரு காரணத்தாலும் நம்மளுடைய தமிழ் மண்ணிற்கும் தமிழ் பெண்ணுக்கும் எங்களால் எந்த ஒரு இடையூறு வராது என்று சத்தியம் பண்ணி வந்தது. மக்கள் குலம் காத்தவராம் எங்கள் குல மாமன்னராம், மக்கள் குலம் காத்தவரா எங்கள் குல மாமன்னரா, ஊருக்காக உழைத்த தலைவர் யாரம்மா யாரம்மா, அவரே மாமன்னர் மருதுபாண்டியர் தானம்மா. தந்தானே தானானே தானே நன்னானே, தந்தானே தந்தானே தானே நன்னானே. தந்தானே தானானே தானா நன்னானே, தந்தானே தானானே தானா நன்னானே. மண்ணுலக தென்னகத்திலே நல்ல விதத்திலே உண்மையோடு உழைத்த தலைவர் யாரம்மா தானம்மா, மாமன்னர் மருதுபாண்டியர் தானம்மா. எங்கே எங்கே நீயும் தேடு, எங்கே
பேசும் மக்கள் மனதில் இருக்கிறார். நன்மை செய்யும் நல்லவர் மத்தியில் இருக்கிறார். இருக்கிறார் மருதுவாதியார் இருக்கிறார். இருக்கிறார் மாமன் மருதுவாதியார் இருக்கிறார். வாழ்க வாழ்க மருதுவாதியார் நாமம் வாழ்க வாழ்க என்று அன்பை மண்பை மனத்துக் கொண்டு கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம் இருக்கின்றது. எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்தால் புரிந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பது உங்களுடைய பொறுமை சொல்லிக்கொண்டு இங்க இருக்க மச்சான் நோட்டீஸ் தலகால அடிச்சிருக்காங்க. நீ நல்லா சிறந்த ஒரு முறையில் இன்னகத்தும் நன்னகரமாய் பொன்னகரமாகக்கூடிய நன்னகரமாகிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மரவாய்க்குடி கிராமத்தில் அமர்ந்து அருள்பார்த்துக் கொள்ளக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சப்தகன்னி மாரியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மந்தப்புடாரி அம்மன் ஆலய உற்சவ விழாவை முன்னிட்டு இன்று தினத்தில் மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய வீடியோ கவர்ச்சி தம்பி எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு அழைக்கின்றோம். தங்கபாண்டி வாங்க. அருமை மாப்பிள்ளை கண்டிலானை சார்ந்த தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு நமது மரவாய்க்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவருடைய சார்பாக நன்றி நன்றிகள் சொல்லிக்கொண்டு இந்த தினத்திற்கு பிறகு மேடையில் நமது அருமை சகோதரர் திரு ஆப்பனூரை சார்ந்த ஏஜே ராஜசேகரன் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாகம் அருட்சகம் நடைபெறும். இதில் நடிக்க இருக்கக்கூடிய நடிகை மாமணிகள் எட்டித்துக்கு வெற்றி பரிசு கொட்டியபடியே நடிப்பு சிவேந்தன், பாட்டுக்கோர் பாவலன், வாழ்வீச்சு வீரர், சிம்ம குரலன் என்று பட்டத்தை பெற்ற மைப்பிற்குரிய அருமை மைத்துனர், கடுகு சந்தை மாணவர் போற்றக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான செல்வன் அருமை மைத்துனர் எம் தெச்சிலாமூர்த்தி அவர்கள் பகுதூர் வள்ளி தமிழக அடிக்க கற்றுக்கொண்டார். இந்நாடகத்தில் தேனிசை கோகுலபாணி என்று அழைக்கக்கூடிய மைப்பிற்குரிய அருமை சகோதரி உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான செல்வி இ காளீஸ்வரி அவர்கள் வெள்ளையம்மளாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். கட்டபொம்மு நாடகத்தில் கட்டபொம்மு என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று கட்டாரி மீசை கொண்டு மைப்பிற்குரிய அருமை சகோதரர் உங்கள் அன்பு மார்க்குடைய உங்கள் அபிமான செல்வன் அருமை அண்ணார் டி சேர்வாரன் அவர்கள் கட்டபொம்மனாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். ஆர்ப்பாட்ட நடிகர் மற்றும் சீரிப்பாயும் மொழி என்றாலும் அழைக்கக்கூடிய வாழ்வீச்சு வீரர் அன்பு நண்பர் மொச்சுகுளத்தை சார்ந்த பி தங்கம் அவர்கள் ஊமத்துறையாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் கணக்கிற்காக நானா எனக்காக கணக்கா என்று கணக்குக்குள் பிணக்கில்லாமல் சரியான முறையில் கணக்குகளை பண்ணக்கூடிய மைப்பிற்குரிய அருமை சித்தப்பா நமது செம்மனரஞ்சியை சார்ந்த தெம்மாங்கு பாட்டுக்காரன் என்று பட்டத்தை பெற்ற அருமை சித்தப்பா வி மாரிமுத்து அவர்கள் தானாதி பிள்ளையாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் ஆர்ப்பாட்ட நடிகராகவும் மற்றும் இந்த நாடகத்தில் வில்லனாகவும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான நட்சத்திரம் வாழ்ந்து வளர இருக்கக்கூடிய அருமை தம்பி கீழே துபலை சேர்ந்த மறைந்த மாமேதே அன்பு அண்ணார் ரவி அவர்களுடைய புதல்வன் அன்பு தம்பி ஆர் வசந்தகுமார் அவர்கள் காலந்துரையாக நிற்க காத்துக் கொள்கிறார். சிரிப்பில் சிந்தனை ஊட்டக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு அண்ணார் முன்னாள் நகைச்சுவை நடிகர் இன்னாலும் நகைச்சுவை நடிகர் என்று அழைக்கக்கூடிய நகைப்பில் நகை பூட்டி நகையால் அளவுவாக்கக்கூடிய மைப்பிற்குரிய அருமை அண்ணார் மதுரை மீனாட்சிபுரத்தை சார்ந்த எம் முன்னமலை அவர்கள் கம்பளம் மட்டமாக நடிக்க கற்றுக்கிறார். இந்நாடகத்தில் அருமணிய சக்கரவர்த்தி மியூசிக் திலகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி என்று படத்தை பெற்ற மெல்லிசை மாமன்னன் என்று படத்தை பெற்ற மைப்பிற்குரிய அருமை மைத்துனர் நமது கமுதி அருகாமையுள்ள செய்யாமங்கலத்தை சார்ந்த முத்துக்குமார் அவர்கள் அர்மணியம்மன் பின்பாட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா தீரவரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா தீரவரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா தீரவரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதற்கு இனம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா நீ
மீசை முறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒடு ராஜா நீர் வரும் காத்திருந்து பாரு ராஜா நீர் வரும் காத்திருந்து பாரு ராஜா நீர் வரும் காத்திருந்து பாரு ராஜா. பழைய பாட்டுக்குன்னு பிறந்தவர் வருதேன். உண்மைக்குமே பழைய புளிச்சோறுனா இவர் தான். எப்படியோ பழைய பாட்டாக பாடிட்டு இருப்பார். அம்மா புளிச்சோறு வச்சு ஒரு செஞ்சு வச்சோம்னா எத்தனை நாளாக இருந்தாலும் சாப்பிட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் உண்மைக்குமே மைத்துனருக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு, பாட்டுனா இதுலையா பாட்டு? இன்னைக்கு உள்ள புது பாட்டு ஏதாவது பாடுற மாதிரி இருக்கா? எப்படி இந்த நேற்று பாடி என் மையம் ஒரு கேட்டேன், அப்பா பள்ளிக்கூடத்தில் ஒரு பாட்டு பாடணும், எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்க பாடு. என்ன பாட்டு எழுதணும்னு கேட்டேன். புது பாட்டை எழுதி கொடுங்க பண்ணோன்னே நான் இந்த சொல்றியா ஊஹும் சொல்றியா பாட்டுல அந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டேன். சரி, அவன் புள்ள டவுசர் பையிலே வச்சிருப்பான் போல, வேர்த்து நனைஞ்சு வச்சு முத வரி என்னன்னு தெரியல அடிச்சா தோராயமா எப்படி சொல்றியா இல்ல டீச்சரம்மா என்ன அடிக்க வந்துட்டாங்க. இந்த பாட்டு இனிமே பாடக்கூடாது, வேற மாதிரி பாட்டு பாடணும்னு புள்ள காதலியை வச்சு கேட்டுக்கிட்டு. சரி, கேட்டுட்டு டீச்சர் இன்னைக்கு நல்ல பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா பாடுவேன், குத்து பாட்டு உங்களுக்காக பாட போறேன். பையன் மரியாதையா டீச்சர் நின்றுக்கிட்டு எப்படி ஆரம்பிக்கிறேன், எப்படி ஆளுமாவோ அவக்குன்னு வாயை பொத்திட்டேன், ஒரே கொண்டுருவாங்க. பாட்டு அந்த மாதிரி இருக்கு. எத்தனை பாடல் இருந்தாலும் மனித வாழ்க்கையில் போய்விட்டால் திரும்பாதது மூணு. என்னன்னா மானம் போச்சுனா திரும்புமா? வராது. உசுறு போச்சுனா திரும்புமா? வராது. அதே மாதிரிதான் பெற்ற தாய்ப்பாசமும். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்களும் பெண்களை உருவெடுக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆம்பளையா இருந்த எண்ணத்தை நாங்கள் சாதிக்க போறோம், எண்ணத்தையும் உயிரோடு இருக்க வரைக்கும் சம்பாரிச்சு கொடுப்போம், பேரு தான். ஆனா பெண்கள் அப்படி இல்லை, அழியாத பத்திரம் என்று பெண்கள் தான். ஆமா, மனித வாழ்க்கையில் ஒரு மாமி மச்சனா இருக்கலாம், ஏன் பெத்த தகப்பனை சகலபடி ஆக்குறாங்க. இப்ப எப்படியா? ஒண்ணுமில்ல, அவங்க அப்பாவோட அக்கா பிறந்திருக்கும். சரி, என்ன ஒண்ணு தெரியுமா? இவ பிள்ளை முதல் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆமா, கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க அம்மா செத்து போயிடும். சரி, பெங்காரன் சும்மா இருக்க மாட்டேன். அக்கா மக இருக்குல்ல, ஆமா, அக்கா மகளை கட்டுவோம்னு சொல்லி அக்கா மக மூத்ததை இவன் கட்டிக்கிட்டு வந்துருக்கேன். மயம் பாப்பியான். சரி, அக்கா மகனா எனக்கு அத்தை மக. ஆமா, இளையதை நான் கட்டிக்கிறேன் கட்டி அப்பன மகன் ஜகலவடி அப்படி பேர் உறவுல கலப்படம் இருக்கு. ஆமா, ஆனா தாய் பாசத்திலையும் தாய்மை என்ற உறவுலையும் கலப்படம் இருக்காது. சரி, ஆடு மாடு கோழி எவ்வளவு உதாரணம் இருந்தாலும் பாருங்க, எங்கேயோ புள்ள பிறந்திருக்கும். ஆமா, இந்த பிள்ளைய தூக்கி அந்த தனியா விட்டோம்னா இந்த பிள்ளை தாய் இல்லாம கத்தும். ஆமா, இந்த தாயுடைய சேலையை பக்கத்துல வச்சோம்னா அந்த சுவாசத்துல தன்னுடைய அழுகையை அப்படியே சமாதப்படுத்திக்கிறோமா. ஒரு தொழுவத்துல 50 மாடு கண்டு போட்டாலும் அந்த கண்டுக்குட்டி தனியா அவுத்து விடுங்க, அதாவது தாய்கிட்ட போய் கரெக்டா பால் குடிக்கும். ஆமா, அதான் தாய்ப்பாசம். இப்படி தாய்ப்பாசம் எனக்கு எப்படி தெரியுமா? எப்படி மானாமதுரையில் இந்த கருவ மரம் வெட்டினாங்க. சரி, அப்ப எங்க ஊர் பொம்பளை பிள்ளையெல்லாம் என்ன வச்சுக்க, கருவ மரம் வெட்ட போச்சுக்க. சரி, அதுல ஒரு தாய் வரும் 4 மாத ஆம்பளை பிள்ளைய துண்டை விரிச்சு கீழே படுக்க போட்டு கருவ மரம் வெட்ட போயிருச்சு. சரி, புளிய மரத்து வழியா வந்த ஒரு நல்ல பாம்பு புள்ள தலைக்கிட்டு இப்படி படம் எடுத்து நிக்குது. நான் பெரிய கொலகாரன் அப்படி இப்படின்றவன் கம்பெடுத்து சுத்துறானே தவிர சரி பாம்பு கிட்ட போறாள் கிட்ட போக முடியல. எங்க ஊர் பிரசிடண்ட் என் சித்தப்பன் தான். எங்க ஊர் பிரசிடண்ட் என் சித்தப்பன் போன் அடிக்கிறேன், போலீஸுக்கு போன் அடிக்கிறேன், தீயணைப்பு போன் அடிக்கிறேன், 108 போன் அடிக்கிறேன், 1008 போன், எதுக்குமே பிரச்சனை. லட்சம் பேர் கூடிக்க. சரி, கூட்டம் கூடுதலை விட பாம்பு கிட்ட எவனும் போறாள் போக முடியல. பாம்பு என்றால் படையை நடக்கும். பெத்த தாய் அப்படி இல்ல, இவருன்னு வந்தா கூட்டத்தை விளக்குனா புள்ளைய ஒரு கையிலையும் பாம்பு ஒரு கையிலும் பிடிச்சி வீசினா இந்த வீசின பாம்பு எங்கே போச்சு எதுக்கு என்ன பிரசிடண்ட் என் சித்தப்ப வேட்டி அவுத்து விட்டு உதற நல்ல பாம்பு வந்து மொன்ன பாம்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப புள்ள அழுகிறியான், ஏமா இந்த பிள்ளைக்கு பால் விடுமான்னு சொன்னக்கு அந்த தாய் என்ன சொன்ன தெரியுமா? கொடிய விஷமுள்ள நல்ல பாம்புடைய காப்பாத்திட்டேன் நான் பத்தமேனே, நீ அழுகிற உனக்கு நான் பால் கொடுக்க முடியல. ஏன்மா அந்த அம்மா பாம்பை தூக்கி போடையில கட்ட வரல பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்ச உடனே அந்த அம்மா விசை ஏறி மயங்கிருச்சு. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க, பாவம் செத்து போச்சு. சரி, செத்து போன உடனே அந்த டாக்டர் சொல்றாரு, ஆனந்தகுமார் இங்க வாங்க, இப்போ ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க. சரி, என்ன சார்? யாருக்கு பாம்பு கடிக்குதோ அம்மா கடிச்ச இடத்துல இருந்து மேல ஒரு அடி ஒசத்தி நல்லா முரட்டு கயிறை போட்டு இறுக்கிட்டீங்கன்னா விசை ஏறாது, ஆஸ்பத்திரி கொண்டாந்து காப்பாத்தலாம் சொன்னார். அவர் பேச்சை கேட்டு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினதே மிச்சம். நாடகத்துக்கு வர்றதுக்காக மானாமர பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன். சரி, ஒருத்தனுக்கு நெஞ்சில பாம்பு கடிச்சிருச்சு. டாக்டர் ஒரு அடி மேல போட்டு இருக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு முரட்டு கயிறு எடுத்து அவன் குறவலையில போட்டு நறுக்குன்னு இறுக்கிவிட்டு தானா போக வேண்டிய விஷயம் தடியடிச்சு கொண்ட மாதிரி இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பெத்த தாயை பத்தி அந்த தாயினுடைய சேலை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லிட்டு அக்காவும் சேலே
அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க எங்க அப்பனுக்கு தழுதுபட்டேன் பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தழுதப்பட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தாவும் சேலே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியது ஒன்றேலதானே பண்ண பூஜோளதானே பெருந்தரம் இருப்புலனா விரிச்சு படுத்ததுமே ஒன்றேலதானே பண்ண பூஞ்சோளதானே ஈரச்சில காயும் போது வானமெல்லாம் தெரியும் இது போல சேலையில சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகும் போது சும்மாடா இருக்கும் சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தழுதப்பட்ட பார்த்தால சேத்தனைக்க தோட செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் இன்றைய தினத்தில் கோடியடி குமரல் கொட்டுமரசு வேந்தன் மின்னலடி மிருகஸ்டார் சென்ற இடமெல்லாம் தலைக்கணியில் என்று தனிப்பளிக்கக்கூடிய பிரபல மிருதக சக்கரவர்த்தி அன்பு தம்பி சீனிமணியை சார்ந்த மணிகண்டன் அவர்கள் இவருக்கு இடையில் மிருதகம் டோலக் தபலான் தொப்பி
கழிச்சு ஒரு 18 வருஷம் இருக்கும். தேனியில் சந்திச்சது. சரி. அவர் ஜோதிமாணிக்கு அவர் நடத்துல அரிச்சந்திரன் நடத்துல சந்திச்சது. இருந்தாலும் இவருக்கு விடையில் பலவாத்திய புகழ் மூவிசி மன்னன் நமது திருப்போணம் மருகமில்லை கணக்கங்குடியை சார்ந்த அன்பு மாப்பிள்ளை 1848 அவர்கள். அந்த சரக்கு நினைப்பு வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. 18ஆம் குடி அவர்கள். 18ஆம் படி அவர்கள் இவருக்கு மேடையில் ஒன்றும் பேரை முழுசா வைக்கணும். பாதி பேர் வைக்கையில தண்ணியை போட்டு படுத்துட்டாங்க. 18ஆம் படி அவர்கள் ஆளுநர்கள் விஷயத்தை காட்டுவாங்க. கிண்ணி கிழிச்சு வச்சுரா. 3 பேர் உட்காந்து சாப்பிட்ற டேபிளே இப்படி சவுளதடா நீ உட்காந்து வாசிக்கிறது. வீட்டில் கொலையாத்துருவேன். இருக்கட்டும். இருந்தாலும் இவருக்கு இடையில் எங்களது நாடக உலகில் யுவராஜா, நாடக உலகில் ஆனழகன் பட்டத்தை பெற்ற அதான் மூஞ்சியை பற்றியெல்லாம் மிஸ்டர் மதுரைன்னு பட்டத்தை வாங்கினார் அவர் தான். பாருங்க, டேங்கப்பா எண்ணெயில் விழுந்த பூனையை பார்த்துருக்கீங்களா? அவர் தான் மூஞ்சியை பற்றியெல்லாம். மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் லய கலைஞர் சிவகங்கை மாவட்டம் சாத்தனியை சார்ந்த அழகவர்கள் சீனன் தாளம். நல்லா பாடுவாரு. ஆத்தாடி சரியான அடியாளோட இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? நீங்க எல்லாம் மை செட் காட்ட சத்த வைங்க அவரை போட்டு தூண்டுவீங்க. ஆமா, அந்த ஆள்ல எந்த பிரச்சனையும் இல்லாத ஆளு. ஏன் ஊர்ல வெட்டு குத்தி எது வேணாலும் நடக்கட்டும் சத்தம் இல்லாம சாமான தூக்கி டவுசர் பையில போட்டுக்கிட்டு ஏங்கப்பா அந்த பப்புன்காரன் விட்டு தூக்கி போட்டு அடிங்க சைஸா சொல்லுவாப்ல. இருந்தாலும் இவருக்கு இடையில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவாக தங்களுடைய காதுகளை தேன்பொழி எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரிக்கை நிலையம் நமது முந்தலை சார்ந்த யோகேஸ்வரி சம் சர்வீஸ்.